நம்முடைய வாழ்வில சும்மா சொன்னாலே போதும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலே போதும். ஓகே ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, ரைட் ஆண்டவரே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா இது சும்மா ஏதோ வாயிலவா சொல்லிட்டு போகல, உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்றேன் சும்மா அவர் சொன்னாலே போதுங்க. ஏன்னா அவர் கடவுள், அவரால் நிறைவேற்ற முடியும், அவர் நிச்சயம் செய்வார். அவர் சும்மா வாயை திறந்து சொன்னாலே போதும். ஆனா பைபிளை பாருங்க, சில நேரத்தில் சொல்லும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன்னுவார். அவர் ஒரு முதல்ல மெய்யாகவே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொன்னாலே போதும். சரி பரவாயில்ல, ஒரு மெய்யாகவே சொன்னாலே போதும். இல்லப்பா இன்னொரு மெய்யாகவே. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டலாம், ஏன் கடவுள் இதெல்லாம் பண்றாருன்னா நம்ம அவருடைய வார்த்தையின் மீதும் அவர் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக தான், நம்முடைய விசுவாசத்தை கடவுள் மீது வைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த வார்த்தையெல்லாம் கடவுள் பயன்படுத்துறார். சரி சொன்னா போதும், அப்புறம் ரெண்டாவது மெய்யாகவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், 2 வார்த்தை சொன்னாரு. இதெல்லாம் போக இன்னொரு காரியத்தை பண்றாரு பாரு, உடன்படிக்கை வேற பண்றார்.